ஒரே போடுறேன். கிழக்கு மேற்கப்படுப்பாரா வடக்கு தெற்கப்படுப்பாரா? எல்லாம் படுக்கனாக்கா வடக்கு மேற்கு படுக்கலாம். ஆனா சாகுபடி மரம் போனா தெற்கு வரைக்கும் போகணும். வடக்கு தெற்க போடும். அப்படியா? அது தேவை எங்கனே ஊடலா இப்படி இருக்குது. வெளி செட்டா சென்னாராக்குது. முடிவு எப்படி படுப்பாரு? கண்ணு மனம். ஐயோ பாவம். ஏண்டி புள்ளா புள்ளா பாயப்பட்ட பாய் மாதிரி சங்கடப்பட்டு வந்துக்கிறாரு. கீழே கல்லு மண்ணு முள்ளு நாங்களும் இடையூறு கொடுக்கிற மந்த காவலான வச்சிருக்காரு. இந்த கருத்து கம்பெனி அதெல்லாம் புத்திசனா போட்டு தப்பையா தவிர சிக்கிட்டு வச்ச போதும். ஓட்டு சாமாட்டுக்கு நூறு வருஷம் விழுகிறாரு. மஞ்சா மஞ்சா வேட்டி கட்டு மஞ்சா மஞ்சா வேட்டி கட்டு மஞ்சா மஞ்சா வேட்டி கட்டு என் கண்ணு மச்சானே எங்க பொண்ணு மச்சானே உனக்கு மாமா சொங்கு உடல என் கண்ணு மச்சானே. மஞ்சா மஞ்சா வேட்டி கட்டி மஞ்சா மஞ்சா வேட்டி கட்டி மஞ்சா கர வேட்டி குலைய பொண்ணு மச்சானே பொண்ணு மச்சான் மகிழ்ச்சியாக தூராய கண்ணு. இந்த பாட்டு நல்லா பாட்டு பாருங்க. கருப்புக்கார வேட்டி கட்டி காவிக்கார வேட்டி கட்டி காவிக்கார வேட்டி குலைய பொண்ணு மச்சானே என் கண்ணு மச்சானே ரெண்டு கடுக்கா நீ பாடாத நீ பாடு சாமி பூரா அங்கே தெரிஞ்சம்மா கருமட்டம் நாத்த நாத்த அப்படியே நாத்த வகுத்து வெளியே வருது. சாமி எனக்கு சூப்பரி நம்ம
என்ன சொன்னாலும் ஒரு தூங்க மாட்டேன்றாரு. என்ன பாட்டு தாளாட்டு பாடி பாத்தீங்க. கரம் கை காலெல்லாம் அடைஞ்சதை பிசிக்கு பாத்தீங்க. நல்ல வெந்நீர்ல குளிக்க வச்சு பாத்தீங்க. எத்தனை செய்தோம் எல்லாம் வயிறு நேரம் சாப்பிட்டுக்கிறாரு. இதெல்லாம் வயிறு நேரம் சாப்பிட்டாரு முனிவர். சந்தோஷமாக படுத்திருக்கிறாரு. ஒன்றும் உருக்கம் இல்லை. பணம் இருந்தா எத்தனையோ வாங்கலாம். வீடு வாங்கலாம், நாடு வாங்கலாம், இந்த நிலம் வாங்கலாம், அனைத்தும் வாங்கினாலும் உருக்கம் என்பது பணத்தால வாங்க முடியாது. முதல் என்ன செய்யணும்? 22 நேத்திரம். இந்த நேத்திரத்தை 22 நேத்திரத்தை வச்சுதான் இவ்வளவு அகந்தம் இவ்வளவு தேவையான குடும்பம். முதல் என்ன செய்யணும்? 22 நேத்திரத்தை பறிக்கணும். நேத்திரத்தை முதல்ல என்ன செய்திருக்கிறோம்? 22 நேத்திரம். அகக்கண் 10, மிகக்கண் 10, முகக்கண் 2. ஆக 22 நேத்திரம். 22 நேத்திரத்தை பறித்திருக்கிறோம். இந்த பூவனத்தை பார்த்ததுக்கு நேத்திரமே கிடையாது, கண்கள் கிடையாது இல்லையா? இதோட ஜென்மம் பாதி அடிவிட்டு. அது மட்டுமா மூணு தாடி. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு ரோமம் வளர்ந்தா ரோசம் வளரும். அதிக ரோசம். அவர் சொன்னாரு, ரோமம் வளர்ந்தா காமம் வளரும். இது சரி. காமமும் ரோமமும் ஒண்ணு இல்லையா? அந்த காமத்துக்கும் மேலானது ரோசம். இந்த எவ்வளவு ரோமம் வளருதோ அவ்வளவு ரோசம். இந்த தாடியான கோபம் அதிகரித்து விட்டது. அதனால இந்த மூணு தாடி தூர்வனாகப்பட்டவன் நன்றாக நித்திரையில் இருக்கிறான். தூங்கு வச்சு கழுத்து தூங்க வச்சு சரி பண்ணது ஆண்டவரு இவர்களுடைய கருவத்தரத்திற்காக இவர் நினைச்சிருந்தா நேருக்கு நேரம் செஞ்சிருக்கலாம். யார் செய்யணும்? இவருடைய தர்மத்தை அடக்கணும். சொல்லக்கூடாது, இவனை வெல்லக்கூடாது. இவருடைய சவனாளி. இவங்க தூங்க வச்சு சரி பண்ணிருக்கலாம். இவருடைய கருவு அடக்கப்பட்டு இப்ப அனுப்பணுமா?
மூணு லட்சம் அனுப்பிட்டு போட்டோம் எப்படி ஓடி ஓடி அடிச்சு எங்களை ஒரு பெண்கள்னு பார்க்காத கோபத்தை இழந்து 22 நேற்று இழந்து செத்த பணமும் ஆமா இந்த தூரம் ஒன்றுதான் இருந்தாலும் இவனுக்கு இந்த நேரத்தில் நியாயம் தப்புதான் ஆண்டவா கடவுள் பரமல
மூன்றரை போல தாடி 7.5 போல போகும் அப்படி இருந்தாலும் 22 நேத்திரம் கேட்கிறேன். நான் உணர்ந்தேன். செய்ததெல்லாம் தவறு. மன்னிக்கணும். என்னை மன்னித்து 22 நேத்திரத்தை கொடு. 22 நேத்திரத்தால அகந்தல் அழிஞ்சிட்டேன். ஆமா, ஒரு மனிதருக்கு இருப்பது அகன்றது இருக்கக்கூடாது. அகக்கண் 10, நிகக்கண் 10, முகக்கண் 2. முகக்கண் 2 இந்த பூவுலகத்தை பார்ப்பதற்காக இந்த முகக்கண்ணை மறைத்து இந்த உலகத்தை பார்ப்பதற்காக என்னுடைய யூனக்கணத்தை ஐயா அதே போதும், அதே போதும். நான் 7.5 போல கோபத்தை கொடு. உலக மக்கள் தெரியாங்களா? இதுதான் தெரியுது, முன்ன மாதிரி தெரியல. இதே போதும், இதே போதும். அப்படி இருந்தாலும் 7.5 போல கோபம். இந்த கோபமும் வேணும். ஒரு மனிதனுக்கு கோபமும் ரோசமும் இல்லாவிட்ட நாட்டிலே வாழ முடியாத சட்டத்தில். ஆமா, ஆண்டவா நம்ம என்ன பண்றோம்? இருந்தாலும் ஒரு ஆண்மகனுக்கு தேவைப்படுகிறது கோபம் வேணும். ஆமா, இருந்த கோபம் இருந்தாதான் கோலை ஆகிடுறாங்க. அதனால இந்த பூவுலகத்தில் ஒரு ஆண்மகனுக்கு தேவைப்படுகிறது கோபமும் மோகமும். 7 முளை கோபத்தை அகட்டி ஆமா, 1/2 முளை கோபத்தை அதே இந்த 3.5 போல தாடி கொடு. ஏன்னா ஓமம் இல்லாவிட்டா ஒரு ஆண்மகனுக்கு அங்கீகாரம் போயிடும். ரோஷம் இல்லை. ஆமா, இந்த 3 முளை தாடி, 3 முளை தாடி அகட்டி எல்லாமே ஓட்டுக்கு போறாங்க. இந்த முகத்தை ஒட்டி பார்ப்பதற்கு 1/2 முளை தாடி தருகிறேன். அது போதும், எல்லாமே வீட்டுக்கு போறாங்க. இவங்க போகாதுக்கு முன்பதாக வாங்கிட்டேன். நான் மட்டும் போதாது. இந்த மக்கள்லாம் தெரியும். தாய்மார்களே, தந்தைமார்களே, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அதாவது நான் பண்ண மாதிரி அக்குறோம் யாரும் பண்ணாதீங்க நாட்டுல. அதான் எடுத்து உரைக்கிறது கலை கல்வி. கலை கல்வி எடுத்து சொல்லுகிறது. அக்குருவும் அகராஜகமும் என்னைக்கு நிலையா நிற்காது. 22 லட்சம் 3 முளதாடி 7.5 முளை கோபம். இப்பேறப்பட்ட பராகரம் எடுத்து தூர்வாசிருக்க இந்த கதிதான். இன்னும் நிறைய ஜென்மங்களுக்கு ஒண்ணு என்ன கதி வரும். அதனால மகனே, நீ எல்லாம் பண்ணது சந்தோஷம். கடவுள் என்று பாராம எல்லாம் அடித்து துரத்துன, எல்லாம் மன்னித்து விட்டு அப்படி சொல்லி எல்லாம் ஒரு உற்சாகம் கொடுத்து ஒரு சந்தோஷம். ஒரு முனிவராக இருந்து மனங்கோடாம வீட்டுக்கு சென்று பிச்சை வளர்க்க நீ பண்ண கருவத்துல உனக்கு யாரும் 1 ரூபாய் கொடுக்கல. கொடுப்பாங்களா? காரணமே உன் கோபம், ரோஷம். ஆமா, அராஜகத்துல அனைத்து உணர்ந்த பேர்களும் கையை ஏற்றி பிச்சு கேட்டா அடிக்கலாம். கையை ஏற்றி பிச்சு கேட்டா யாரோ காணிக்க கொடுங்க. கையேந்தி பிச்சு கேட்டா இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. என்ன செய்யணும்னா அப்படியே போய் எல்லாம் வீட்டு வாங்கிடுவோம். அவங்க மனுஷன் தான் அங்க வருஷம் நாங்க போறோம். இல்ல அவங்க வருது யாரு போயிட்டு வந்து எல்லாமே இல்லாத குடும்பம் போ. அபயம் அபயம் ஐயா இப்படி வரும் வேலைகள் ஏன முதல் எருமக்கடை ஜீவது வேதனைக்கு பணிவுக்கக்கூடிய கட்டா அபயம் அபயம் வந்து இந்த பிச்சை கோலத்தில் வந்திருக்கிறாயே இதுக்கு யார் காரணம்? ஆமா,
அப்படி நான் கைலாயத்திலே நானும் உன் தங்கையான பார்வதால இருக்கு நேரம் துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் எங்களை தேடி வந்தார். அப்படி வந்த தூர்வாசன் தன்னுடைய பாதத்தை பணிய சொல்ல நாங்கள் அதற்கு அந்த பாவியான தூர்வாசன் எனக்கு என்ன சாபத்தை கொடுத்தார்? அதே பரமேசா முற்றும் துணிந்த முனிவர் என்று தெரிந்து என்னுடைய பாதத்தை பணிய மறிக்கிறாயே, அதனால பிரம்மனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை நீ செல்ல வேண்டும். பிரம்ம கபாலம் உன் கரத்தை கவிய உடனே உனக்கு பெத்த வெறி பிடித்து சுடுலையிலே சென்று பச்சை முனைச்சத்தினால உனக்கு பசி தீரக்கூடாது என்று கொடிய சாபத்தை கொடுத்தார். இப்பேற்பட்ட கொடிய சாபத்தை வாங்கிக் கொண்டு நான் உலக மக்களுக்கு படியலக்க சென்றிருக்கிற நேரம் நான் கைலாயத்திலே இல்லாத நேரம் சஜீவ உலகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் வந்திருக்கிறான். அந்த பிரம்மன் நான் அமரக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறான். உலக மக்களுக்கு படியலக்க சென்ற கணவர் தான் வந்துவிட்டார் என்று உன் தங்கையான பார்வதா எனக்கு செய்யக்கூடிய பாத பூஜை பணி வெளியே பிரம்மனுக்கு செய்திருக்கிறார். மீண்டும் உலக மக்களுக்கு பழி அளந்து விட்டு நான் கைலாயம் வந்திருக்கிற நேரம் உன் தங்கையான பார்வதா சொல்கிறாள், சுவாமி பரமனா பிரம்மனா என்று எனக்கு அடையாளம் தெரியவில்லை. காரணம் பரமனுக்கு இருப்பது 5 சிரம், பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். அதனாலே நான் அறியாமல் தான் பிரம்மனுக்கு உனக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை செய்து விட்டேன். பிரம்மனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ள வேண்டும் என்று உன் தங்கையான பார்வதா சொல்கிற நேரம் உன் தங்கையின் வார்த்தையை கேட்டு நான் பிரம்மனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளுகிற நேரம் பிரம்ம கபாலம் என்னை பிடித்துக் கொண்டது. அப்படி பிரம்ம கபாலம் பிடித்தவுடனே எனக்கு பெத்தவரை பிடித்து சுடுலையிலே சென்று பச்சை பிடித்து பசி தீரவில்லை. உலக மக்களிடத்திலே சென்று நான் பிச்சை எடுத்து என்னுடைய பசி தீர்க்கவில்லை. அதனால என்னை பிடித்திருக்கக்கூடிய இந்த பெத்தன் தெரிய வேண்டும் என்றால் என் கரத்தையில் பிடித்துள்ள இந்த பிரம்மகபாலம் விடணும். பிரம்மகபாலம் விடணும், என் பசி தீரணும். என் பசியை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் சுவாமி. இதோ உனக்கு அன்னம் தருகிறேன். தேவி லட்சுமி, உன் அண்ணாவாகிய சிவபெருமானுக்கு பசி, அதனால பசியை தோற்பதற்காக அன்னத்தை கூட பசிட்டுட்டோம். ஆனால் ஆண்டவா, இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கு நாள் தவறாமல் படியளந்த பசி தீர்த்த இந்த பரமேஸ்வரர் கொடிய சாபத்தால் பெத்த வெறி பிடித்து இந்த இருக்கிற நேரம் பிரம்ம கபாலம் என் கரத்தில் பிடித்துள்ளது. என் தங்கையான லட்சுமியானவள் என் பசியை தீர்ப்பதற்காக அண்ணா அளித்தாலே இந்த கை கெட்டிய அண்ணன் எனக்கு வாய் கெட்டவில்லை சுவாமி, வாய் கெட்டவில்லை. காரணம் ஒரு கரத்திலே பிரம்ம கபாலம் பிடித்துள்ளது, மற்றொரு கரத்திலே அன்னம் உள்ளது. இந்த அன்னத்தை புசிக்க என்னால் முடியவில்லை சுவாமி. இருப்பது இருகரம், ஒரு கரத்துல பிரம்ம கபாலம், ஒரு கரத்துல இந்த அன்னம், யார் எந்த கணத்துல புசிப்பது? சரி ஆகட்டும் தங்கா. அண்ணா கோவிந்தா, இதோ என் மைத்திரனாகிய சிவபெருமான் பசி வேறுமனும் என்றால் ஒரு கருத்துல அன்னம் இருக்கிறது, ஒரு கருத்துல பிரம்ம கபாலம் இருக்கிறது. அதனால உன் கருத்துல அன்னத்தை ஊட்டு பசியா இருக்கட்டும். இதோ உன் பசி தீர்ப்பதற்காக என் அண்ணாவாக விளங்கக்கூடிய சாட்சாதி ஆண்டவர் சொல்றாரு, இந்த கருத்தில் இருக்கக்கூடிய அன்னமாகப்பட்டது இந்த உமா சக்தியுடைய கைப்பட்டு கையினால் உனக்கு பசியை தீர்க்க சொல்லி ஆகட்டும் அண்ணா, ஆகட்டும் அண்ணா. அப்படி என் தங்கையான பார்வ லட்சுமியானவள் என் பசி தீர்ப்பதற்காக உணவளித்திருக்கிற நேரம் ஒரு கரத்திலே பிடித்திருந்த கபாலத்தினால் உணவறிய முடியாமல் உன் தங்கையான பார்வதா அந்த பிரம்ம கபாலத்தை தொட்டவுடனே இந்த பிடித்திருந்த பிரம்ம கபாலம் என்னை விட்டது உன் தங்கச்சை பிடிச்சிச்சு போச்சு. என்னை பிடிச்சி பைத்தியம் தெரிஞ்சு சாமி, உங்க தங்கச்சை பைத்தியம் பிடிச்சி உங்க தங்கச்சை காப்பாத்தினாலும் சரி, சாமி செட்டு இங்கே நீ விட்டுட்டு போனாலும் சரி சாமி, என்னை ஆள விட்டா போதும். இந்த பிரம்ம கபாலம் கைவிட்டது, என் பசியை ஆறியது. பசியும் போயிடுச்சு, பிரம்ம கபாலமும் போயிடுச்சு. நான் செப்பேன் பத்தியா, நல்லா இருக்கிறவங்க பொண்டாட்டி அவங்க வீட்டில் வச்சுன்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் உடம்பு சொன்னா கஷ்டம், காயெல்லாம் குளிர்னா கொண்டு வந்து அப்ப வீட்டில் விட்டுருவாங்க. காப்பாற்றலாம் விட்டுக்கலாம். இந்த உங்க சொந்த இதுதான் இன்னைக்கு உலகத்தில் பூலகத்தில் நடக்குது இல்லையாப்பா? நம்ம பிடிக்கும் அப்படித்தானே பண்றாங்க. எப்பயுமே சரியான நல்லா 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் போய் பிச்சை எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமம் தான். கண்டிப்பா சிரமம். பைத்தியக்காரர பிச்சை எடுக்கிறதுனால யாரும் சங்கடப்படுத்த மாட்டாங்க. இப்ப நீ போய் பிச்சை எடுக்கணும்னா ஊர் மக்கள் கேவலம் பேசுவாங்க. காரணம் உங்க பிச்சை எடுக்கிறதுக்காக பைத்தியம் பிடிச்சவங்க தங்கச்சிக்கு இது. நீ போய் சாமி செடி வீட்டுல சாவிட்ல படுத்துக்கா, ஊர் ஊரா தங்கச்சி பிச்சை எடுத்துன்னு வந்து சோறு கொடுக்கோ வாங்கி தின்னுட்டு நீங்க 2 நாள் இங்கே இருங்க. கோவிந்தா, இதோ இந்த பிரம்ம கபால
கையை கழுவி கொண்டு விட்டேன்னா எனக்கு பசி ஆகிறது. அதனால எனக்கு பலி வேண்டும்னா பலி. அண்ணா பசி யாரு வேணும்னா பசி யாரு வேணும்னா அண்ணன் தம்பி அண்ணா அப்படி பசி வேணும்னா அன்னத்தை தருகிறேன் புசிய. அண்ணன் மேல வேண்டாம் அண்ணா, எனக்கு இப்பொழுது பலி வேண்டும் அண்ணா. பலி வேணும். ஆமா சரி தங்கா, இதோ உனக்கு வெங்காயம் ஒரு பானை கூழ் காய்ச்சி வைக்கிறேன் குடி. அண்ணா இந்த கூழு வெங்காயத்தை உண்டதை உண்டானா எனக்கு பசி தீராது. அதனால எனக்கு பலி வேண்டும். பலி வேணும். ஆமா தங்கா, அண்ணா அப்படி பலி வேணும்னு கேட்டா உனக்கு ஒரு கோடி பலி தருகிறேன். கோழி பலி. அண்ணா எனக்கு கோழி பலி என்ன கோழி பலி என்ன வேண்டாமண்ணா. அண்ணா இந்த கோழி வழியாகப்பட்டது, கோழி ஆடு மாடு என்று சொல்லக்கூடிய வழியாகப்பட்டது கோடான கோடி மக்கள் எனக்கு தருகிறார்கள். அதை புசித்திருக்கிறேன். எனக்கு அதனால இந்த பலியெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன பலி வேண்டும் தெரியுமா? பலி வேணா, ஆடு பலி வேணா, எருமக்கடா பலி வேணா, வேற என்ன பலி கேட்கிறேன்? எனக்கு நரபலி என்ன நரபலி நரபலி. இந்த உமா சக்தியானவள் பித்தம் தெளிய வேண்டும், பசி ஆற வேண்டும் என்று சொன்னார். எனக்கு நரபலி வேண்டும் அண்ணா. அண்ணா இந்த நீ எடுப்ப நீ என்ன உருவத்தில் இருக்கிற? நான் பார்வதியா இருக்கேன். பார்வதி ஆதிபரா சக்தி இல்லையா? ஆமண்ணா. சக்தி சிவனை இணைஞ்சு விழுந்தால் உலக மக்களை வாழ வைக்க முடியும். ஆமண்ணா. இப்ப இருக்க அந்த சக்தி நரம்பனை புசித்தா நாளை பூலோக மக்கள் யாராவது உன்னை கடவுளாக ஏற்பாங்களா? அதனால ஏற்க முடியாது. இந்த பிறவில ரணபலி உனக்கு கிடையாது. அதனால நரபலி வேண்டும் என்றால் அடுத்த பிறவில கிரிதா திரிதா துவாபர யுகம் பிறக்கும். அப்படி துவாபர யுகத்திலே நான் கண்ணனாக பிறக்கிறேன், நீ பாஞ்சாலியாக பிறக்கணும். அப்படி பாஞ்சாலியாக பிறந்து 18 எக்ரோனுஷான ரணபலி பலி உனக்கே தருகிறேன். அது வரைக்கும் பசியோடு எப்படிடா இருப்பது, எங்கடா இருப்பது அண்ணா? அந்த கிரிதா யுகம் துவாபர யுகம் முடிய வரலும் நீ எங்க இருக்கணும்னு கேட்கிறேன். மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியாக அவதரித்து ஏதோ எந்த திசையை பார்த்தாலும் அழியும் கோபத்துல. அதனால இந்த நீ கீழே படுத்து அந்தரமாக பார்த்து அண்ணா அந்த பாவனையாக படுத்து மக்களுக்கு காட்சி கொடுக்கணும். அது வரைக்கும் இப்போது நான் அங்காள பரமேஸ்வரியாக உருவம் மாறி மேல் மலையில் செல்ல வேண்டும். அண்ணா அப்படி அங்காள ரூபமாக எடுத்து மேல் மலையினுள்ளே குடிகொண்டிருந்தாலும் தன்னந்தனியாக நான் செல்ல. அதனால அந்த சுடுகாட்டுல தன்னந்தனியா இருக்க முடியாது. எனக்கு ஆண் துணை ஏதாவது வேண்டும் அண்ணா. அண்ணா உன் சொல்லிருக்காருமே மேல் மலையானூர் சென்று மயானத்துல நான் காவல் இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு துணை வேணும். யாரும் ஒரு பெண்மணிக்கு ஒரு துணை வேணும். அப்படி இருந்தாலும் என்னுடைய மைத்திரனாக சிவபெருமான் தாண்டவராயனாக அவதரித்து ஒரு அருகாமல் நின்று உனக்கு காவலாக இருக்கட்டும். மருமக்களுக்கு பலி கொடு, காட்சி கொடு, அவங்களுக்கு கொடுக்கட்டும். உனக்கு வேண்டியான பூஜையை கொடுப்பார்கள். அந்த பூஜையை ஏத்துக்க ஆகட்டும். அங்காள பரமேஸ்வரி மலையூரான்